மீடியா அப்படிங்கிறது மனிதர்களுக்காக மனிதர்கள் உருவாக்கக்கூடிய எமோஷன்ஸ், அதாவது உணர்வுகளின் தொகுப்பு. கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறீங்களா? நான் தமிழ் மீடியம். மியூசிக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தாண்டா நீ பாடணும்னு எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு. எழுதுறது நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்ட பாடல்களில் நம்ம திரும்ப திரும்ப பாடி பாடி பழகியிருப்போம். அந்த கைத்தட்டுகள் தான் என்னை இன்றைக்கி ஒரு ஆளாக உருவாக்கி இன்றைக்கி வரைக்கும் உங்ககிட்ட கைத்தட்டு வாங்க வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். So, to set the next frame in motion, we are joined by a powerhouse whose creative footprint spans every corner of Tamil cinema. He is a true multi-hyphenate, an actor who steals scenes, an indie music producer, a director who gave us the sports drama Kana, and the unmatched voice and pen behind electrifying anthems like Neruppuda. Please welcome filmmaker, producer, actor, lyricist, and an electrifying storyteller, Mr. Arun Raj Kamraj. Speakers come address you from the morning. For a change, we will have director Arun Raja Kamraj sit here to have a conversation with you. So, Manava Selvangale, ungalukku sila kelvigal kekkanum. நாள் பூரா நடந்த இந்த கதைகளில் ஸ்பெசிஃபிக்காக டைரக்டர் சார்கிட்ட நீங்கள் சில விஷயங்களை பேசணும், கான்வர்சேஷனலாக எடுத்துகிட்டு போனோன்னா என்ன கேள்விகள் கேட்பீங்க? மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, மைக்கில் கேளுங்க. அண்ட் ஆன் தட் நோட் கேன் ஐ ரிக்வெஸ்ட் அருண் ராஜா சார் டு கிவ் அ கப்புள் ஆஃப் வேர்ட்ஸ் அட்ரஸிங் த க்ரௌட். சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் பாருங்கள். ரொம்ப நேரமாக பார்க்குறேன், எல்லோரும் பக்கத்தில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்காக தான் எல்லோரும் பேசுகிறாங்க. ஸோ நான் உங்கள் கூட பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ப்ரெசன்டேஷன் மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு வரல. இப்போ ஒரு சார் சொன்னார், ஒரே ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் ஒரே ஆள் பண்ணிடலாம், ப்ரொடியூசர் இல்லை, சினிமாட்டோகிராஃபர் இல்லை, எடிட்டர் இல்லை, அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. உங்கள்கிட்ட ஐடியா இருந்தால் போதும். அந்த ஐடியாவை எப்படி ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணலாம், உங்கள் ஐடியாவை எப்படி நீங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கராக நீங்கள் மட்டுமே போதுமானதாக எப்படி ஃபீல் பண்ணிக்கலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதே சமயம் எமோஷன்ஸ் நிறையா பேர்கிட்ட இருந்து தான் வரும். ஒரே ஆள் எல்லா எமோஷன்ஸையுமே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இதில் ரெண்டு விதமாகவும் இருக்குது. ஒன்று, பாசிட்டிவ் விஷயங்கள் பார்க்கும்போது we can create a lot of opportunities. இதோட கான்சிக்வன்ஸ் இல்லை அதோட ஆல்டர் பர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கும்போது யூ வில் லூஸ் எமோஷன்ஸ். நீங்கள் தனியாக உங்கள் கூடயே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்குது, இயங்குதுங்கிறது நமக்கு தெரியாமல் போய்டுன்ற ஒரு சின்ன ஒரு அலாமிங்கான ஒரு விஷயமும் இருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தரே எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஸாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஏஜென்ட்ஸ் ஹையர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏஐயும் சொல்லுது. ஏன்னா அதுக்கான ஏஜெண்ட் வேணும், கரெக்டான ஏஜெண்ட் இருக்கணும். அந்த ஏஜெண்ட் இப்போதைக்கு மனித உருவில் மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு அது வேறு மாதிரி மாறலாம், மனிதர்கள் இல்லாத உருவங்கள் வரலாம், அவர்களுக்கு மனிதர்களோட சிந்தனைகள் புகுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க அழுவாங்களா, சிரிப்பாங்களா, அவங்களுக்கு காமெடி பண்ண தெரியுமா, அவங்க டான்ஸ் ஆடுவாங்களா, குத்துப்பாட்டு போட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் போய் கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியல. அது எல்லாருமே படம் எடுக்கிறவங்களும் சரி பார்க்குறவங்களும் சரி ரோபோட்ஸாக இருந்தால் அது என்ன மாதிரியான சினிமாவாக இருக்குங்கிறதும் புரியல. மீடியா அப்படிங்கிறது மனிதர்களுக்காக மனிதர்கள் உருவாக்கக்கூடிய எமோஷன்ஸ், அதாவது உணர்வுகளின் தொகுப்பு. அதை உணர்ச்சி மயமாக மாற்றுறதுக்கு தான் முயற்சி. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் யார் என்ன எல்லாங்கிறது உங்கள் சுற்றி 1000 பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு சிந்தனையில் இருந்திருப்போம், இன்றைக்கி ஈவினிங் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் இது நாள் வரைக்கும் நடந்ததையும் மறந்துட்டு சாயந்தரம் நடக்க போகிறதையும் பெருசாக கவலைப்படாமல் இந்த 2.5 மணி நேரத்தை நம்ம வேறு ஒரு உலகத்தில் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பேரலாக போய் அதை நம்ம அனுபவிக்க முடிஞ்சிருச்சு, சந்தோஷப்பட்டுட்டோம், அங்கே நமக்கு ஒரு எமோஷன் கடத்தப்பட்டுருச்சு, ஏதோ ஒரு விதத்தில் அது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா
அதுதான் பர்பஸ் ஆஃப் சினிமா அப்படின்றது. ஐயா, உணர்வுகளின் தொகுப்புன்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப அழகான ஒரு விஷயமா நான் இங்கேருந்து எடுக்கிறேன். இங்கேருந்து ஒரு மாணவர்கிடைய ஒரு கேள்வி கேட்கறதுக்கு போயிடலாம். எஸ். Hi sir, first of all, big fan of all your work, and all of us here find you as a really big role model, especially being students from the Viscom department of VIT Chennai. So my question is, what does the juxtaposition feel like from being a filmmaker but also being a lyricist at the same time? And does the influence of AI impact both music or just visual aspects like media and film? கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறீங்களா? நான் தமிழ் மீடியம். How do you feel sir, ஒரு மியூசிஷியனாகவும் இருந்துட்டு at the same time being a filmmaker, ரெண்டுமே வந்து two vast ends of the spectrumன்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இல்லையே, அப்படிலாம் இல்லைங்க. சினிமாவில் எல்லாமே ஒரே இதுதான், ஒரே ஸ்பெக்ட்ரம் தான், ஒரே பேண்ட்வித் தான். நீங்கள் நீங்கள் ஒரே ஃப்ரீக்வன்சி தான். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே அவுட்கம் தான் இருக்குது. டு என்டர்டெயின்ங்கிறது தான் அதோட மோட்டிவ். எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் சைட்லேயும் சரி, விஷுவலாக நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்குன்னாலும் சரி, உங்களோட அப்ஜெக்டிவ்னு பார்க்கும்போது அது என்டர்டெயின்மெண்ட் தான் ஃபைனலி. ஸோ இது எல்லாமே கிராஃப்ட்ஸ். 24 கிராஃப்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 24மே ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தானே தவிர 24ஐயும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கிராஃப்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்ததை நான் கற்றுக்கிட்டேன். இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம கற்றுக்குறோம், காலேஜஸில் நம்ம டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி மியூசிக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி தாண்டா நீ பாடணும்னு எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லிக் கொடுத்தாரு. எழுதுறது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்ட பாடல்களில் நம்ம திரும்ப திரும்ப பாடி பாடி பழகியிருப்போம். இல்லை திரும்ப அதை அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பாட்டு புஸ்தகம்னு ஒன்று விற்பாங்க. நம்ம வந்து ஸ்கூல் நோட் புக்குக்குள்ளார அதை வச்சு தான் நிறையா படிச்சிருக்கோம். ஸோ மேபி அதை படித்ததுனால தான் நான் இன்றைக்கி லிரிசிஸ்டாகவும் இருக்கேங்கிறது எனக்கு தோணுது. ரெண்டும் வேறு வேறுன்னு மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேணாம். எல்லாம் ஒரே விஷயத்துக்காக தான், எல்லோரும் ஒரே அப்ஜெக்டிவ்காக அப்படின்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் உங்கள் கொஸ்டினை முடிச்சிருங்க. Yeah. So in production wise, can we pass on the chance to one more student please? கொஸ்டினே அவங்க கேட்கல மேடம். கேட்டாங்களா? கேட்டாங்க. அவங்க கேட்டது. Hi sir, this is Pratima. கேளுங்க. இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? மெட்ராஸ்க்கு வந்தேன் ஃபஸ்ட்டு. நான் திருச்சியில் படித்த பையன். அங்கேருந்து மெட்ராஸ் கிளம்பி வந்தது வேலை பார்க்குறதுக்காக. ஏதோ ஒரு வேலை அப்படின்றது மைண்டில் இல்லை. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு 4 வருஷம் படித்தேன், முடித்தேன். டிகிரி வாங்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தேன். இங்கே ஒரு இங்கிலீஷ் பேசினா போதும், நீ நல்லா பேசு அப்படின்னு மட்டும் சொல்கிற இடம் ஏதாவது வேலைக்கு தருவாங்களான்னு பார்த்தேன். எனக்கு வந்து நான் படித்த படிப்பில் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் கம்ப்யூட்டரில் வந்து வைரஸ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு வேலை வந்தது எனக்கு. அதை நான் ஒரு 8 months பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் அதை பண்ண முடியல. ஏன்னா டெய்லி காலையில் தூங்க போகணும். எல்லோரும் காலைல தூங்கி எந்திரிப்பாங்க. நான் டெய்லி காலைல தூங்க போகணும். அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு எந்திரிச்சு திருப்பி வேலைக்கு போகணுன்றது எனக்கு அதுவே செட் ஆகலை. ஏன்னா அமெரிக்கன் டைமுக்கும் ஆஸ்திரேலியன் டைமுக்கும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அந்த வேலையை விட்டுட்டேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் காலேஜில் நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ண கல்ச்சுரல்ஸில் போய் ப்ரைஸ் வாங்கினோம், கைத்தட்டு வாங்கினோம். அந்த கைத்தட்டுகள் தான் என்னை வந்து இன்றைக்கி ஒரு ஆளாக உருவாக்கி இன்றைக்கி வரைக்கும் உங்கள்கிட்ட கைத்தட்டு வாங்க வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதில் அதிகமாக கைத்தட்டு வாங்குகிறோமோ அந்த இடம் நமக்கானதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ சினிமாக்குள்ளே நான் நுழையிறதுக்கு சேலஞ்சஸ்ன்னு எனக்கு எதுவும் பெருசாக நான் ஃபீல் பண்ணலை. நண்பர்கள் இருந்தாங்க, நண்பர்கள் பார்த்துக்கிட்டாங்க, நண்பர்கள் பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை நம்ம யார் மேலேயாவது வைக்கணும். நம்ம தான் எல்லாமே, நம்ம தான் நமக்கானவங்கன்னு இருந்தாலும் நம்மளை நம்புகிறவங்களை உருவாக்கிக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய சேலஞ்சு. இன்றைக்கி வரைக்கும் அதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம நம்புகிறவங்கள உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அது நம்மளோட சக்ஸஸ். நம்மளை நம்புகிறவங்கள உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட லைஃபு. உருவாக்கலை அப்படின்னா நம்ம உருவாக்கணுங்கிறது நம்மளோட ஆம்பிஷன். இவ்வளோ தான் நான் யோசிக்கிறேன். தேங்க்யூ சார். நேரம் குறைவான காரணத்தினால ஒரு சின்ன கிளைமேக்ஸ் பார்ட் போயிடலாம். அருண்ராஜா சார் வந்து he has been a very eloquent singer and a lyricist. We all know that.
அந்த ஒரு இடத்துல சார், கேன் வி ரிக்வெஸ்ட் யூ டு டெல் அஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் யூ ஹவ் பீன் ஹேவிங் வித் ஏஐ, ஏஐயோட உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு ஒரு லிரிசிஸ்டாக, அதே மாதிரி உங்களோட ஒரு பாட்டை நாங்கள் கேட்க முடியுமா இங்கே? பண்ணலாம். ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்டாக எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் எல்லா பாட்டுலேயுமே வேலை செய்ய முடியாதுன்ற ஒரு சூழல் வருது. ஏன்னா இங்கே எல்லா பாட்டும் ஹிட் ஆகுமான்னா தெரியாது. எல்லாருமே நெருப்புடா ஹிட் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு இன்னொரு நெருப்புடா கொடுங்க, காவாலா ஹிட் ஆகிடுச்சு, அதனால் ஒரு காவாலா கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏஐ இல்லை இல்லையா, திருப்பி இன்னொரு காவாலாவோ இன்னொரு நெருப்புடாவோ என்னால் உருவாக்க முடியாது. ஸோ எனக்கு யோசித்து பார்க்கும்போது இப்போ இந்த ஏஐன்னு ஒன்று வருது, அதுக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஆப்பு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட வேலை ஏதாவது பறி போயிடுமா? நமக்கு நாளைக்கு இதனால் வாய்ப்புகள் குறையுமா, இல்லை நம்மளால் அதோட வேகத்துக்கு ஓட முடியுமான்ற ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது நான் எழுதின லிரிக்ஸை வந்து ஒரு பாட்டு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணப்போ அது வந்து ரொம்ப நம்மளை சோதிச்சுது இனிஷியலாக. அப்புறம் அதுக்கிட்ட தான் நான் சொல்லி 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 அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்து அதுக்கிட்டே நான் தான் வேலை வாங்கினேன். அது எனக்கு வேலை செய்யலை. ஸோ அது என்னை வந்து ஒரு விதத்தில் ஒரு பாட்டு நான் பண்ணியிருக்கேன். அது வேணால் இப்போது கேளுங்க. அது எனக்கு அது நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. அது ஏஐ கொடுத்தது, என்னோடய ஜட்ஜ்மெண்ட்டு. இது ரெண்டும் தான் அதில் என்னோடய சைடில் நான் சொல்கிற கான்ட்ரிபியூஷனாக பார்க்குறேன். அந்த பாட்டு வேணால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், அவங்க கேட்டுட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் பேசுகிறேன். Yes sir. On that cue, can we hear sir's song please? சிட்டி ரோப்போ போல சுக்குனேனே என்ன இப்போ, அதுக்கு என்ன இப்போ, வெட்டி வேலை போல ஆக்கிட்டாலே என்ன இப்போ, அதுக்கு என்ன இப்போ, சிக்காத்து வந்த வழி பார்த்து ஒத்தகி நடக்கிற என்ன இப்போ, அதுக்கு என்ன இப்போ, என்ன இப்போ, அதுக்கு என்ன இப்போ. That deserves a huge round of applause. For the first time I'm hearing a full-fledged song using AI. ஏன்னா இதுக்கு முன்னாடி கான்சர்ட்டில் லைவாக கேட்டு தான் இது நீங்கள் ஏஐயில் யூஸ் பண்ணதுன்னு சொல்லலைன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அதை தாண்டி ஏஐ எப்படி வேலை வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டதா சொன்னீங்க. இதில் ஏஐ பண்ண பிரச்சனைகள் இல்லாட்டி நீங்கள் சந்தித்த சேலஞ்சஸ், அதை பற்றி ஒரு வார்த்தை. இது நம்ம தமிழ்காரங்க உருவாக்கல இல்லையா, அதனால் தமிழோட லாங்குவேஜ் ப்ரொனன்சியேஷன்லாம் எப்படி இருக்குன்னே அதுக்கு தெரியல. நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தோன்னா அது ஒரு வார்த்தையில் பாடுது. சில நேரம் அது பாடுற வார்த்தை கேட்கவே முடியல, அது வேறு அர்த்தம் கொடுக்குது. ஸோ நம்ம அதுக்கிட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைப்பா அப்படி கிடையாது. அப்போது நான் வந்து தமிழில் கரெக்டாக எழுதினாலேயுமே அது தப்பாக தான் பாடுது புரிஞ்சுக்குது அப்படின்னா நம்ம இன்னும் அதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருந்தது. அப்புறம் இந்த மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு எமோஷன், அது ஒவ்வொரு லிரிக்குக்கு பின்னாடியும் ஒரு எமோஷன் இருக்கும். அந்த பாட்டு அந்த வரிகள் எந்த எமோஷனை அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்குதோ அதுக்கேற்ற டியூன், அதுக்கேற்ற ராகம், அதுதான் மியூசிக் கம்போசர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஏஐக்கு அது தெரியுமா? அந்த எமோஷனை ஏஐ வந்து எடுத்துக்க முடியுமா? அதால் அதை கிரகிச்சிக்க முடியுமா? அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரியான டியூனையோ அந்த ராகத்தையோ அதால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா எமோஷனலாக ஏஐ யோசிக்காது. ஏஐ வில் டெல் யூ த ஃபேக்ட். இங்கே அதுக்கு ஃபீட் பண்ணதை உங்களுக்கு அதோட ப்ராபபிலிட்டிஸை வச்சு சொல்லும். அந்த ப்ராபபிலிட்டிஸ்குள்ளார எங்கேயுமே எமோஷன் இருக்காது. ஸோ ஒன்ஸ் எமோஷன்லெஸ்ஸாக ஒரு என்டையர் ஜென்ரேஷன் மாறும் அப்படிங்கிற ஒரு 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 அலார்மிங்கான ஒரு வார்னிங்கும் நம்ம அதிலிருந்து எடுத்துக்கணும். இதையே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண நமக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எரோட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறமா ஒரு பாயிண்டில் நம்ம யாருமே யாருக்காகவும் எமோட் ஆக மாட்டோம். அது வந்து நம்மளை ஒரு எமோஷன்லெஸ் ரோபோவாக மாற்றிடும். ரோபோ வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது நீங்களும் நானும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது இயந்திரத்தில் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளே இயந்திரமாக மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கள் எமோஷன்ஸை சரியான இடத்துலையும் சரியான முறையிலையும் கையாள தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்கிறது ரோபோ வாழ்கிறதுக்கு சமம்.
நம்மளோட சிந்தனை ஒரு ஏஐக்கு சமம். அவ்வளோதான் நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயமா பார்க்குறேன். Thank you so much, sir.